ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்த ஏஸ் படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை. அதுக்கு காரணம் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக பண்ணல. ஸோ அதுதான் ரீசன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதுதான் ரீசனாக இருக்கலாம். இவர் சொன்ன மாதிரி படம் வந்து நிறைய தெரியல, அது எங்களுடைய தவறு தான். ஸோ நெருக்கடியினால நாங்கள் திடீர்னு படத்தை விட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நாம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். அண்ட் இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இந்த படத்தை மகாராஜாக்கு அடுத்து வந்து இந்த படம் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு அவர் யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாம வந்துட்டு ஒரு படம் அப்படின்னா வந்துட்டு அவரோட பேரே தெரியாது, அவரோட ஐடென்டிட்டியே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒரு படத்தை வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஃபுல் பண்ணே. அவரோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு என்னதோ தெரியல, ஜெயில இருந்து வந்த ஒரு கைதி, அதுக்கப்புறம் பழைய ஒரு வாழ்க்கையை வாழலான்னு வராரு. வந்ததுக்கு அப்புறம் எதிர்ச்சியா யோகி பாபாவை மீட் பண்ணி அவரோட சர்க்கிள்ல வரும்போது வந்துட்டு அவரோட காதலிக்கு இவருக்கு இந்த யோகி பாபுக்கு எல்லாம் கடன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒரு ஹைஸ்ட் பண்றாரு. இட்லைக்கு வந்துட்டு பணத்தை கடத்துறாரு. அந்த பணத்தை கடத்தி இவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அதுல இருந்து அவங்க சண்டைக்கு வரவங்க, அந்த பணத்தை எடுக்க இருக்கிற போலீஸ்காரங்க, ஸோ இப்படி ஏகப்பட்ட ஒரு கதை கொஞ்சம் மிக்சிங்காகவே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீ இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்க? என்ன பண்றது நான் பிளான் பண்ணிட்டேன். பப்ளு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு வில்லனிசம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு வந்துட்டு பண்ண அந்த ஆக்டிங் சான்ஸே கிடையாது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்துட்டு பெண் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் என்ன தப்பா வீடியோ எடுத்துட்டான் அப்படின்னு வந்துட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டு காமிக்கும். அவன் வந்து மிரட்டிட்டே இருப்பான், நான் யார் தெரியுமா, நான் யாரோட ஆள் தெரியுமா அப்படின்ட்டு. பப்ளு வந்துட்டு அப்படி வந்துட்டு நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு அதை காப்பாற்ற போற மாதிரி போயிட்டு பார்த்தா வந்துட்டு அவர் காப்பாற்ற மாட்டார், அவரு ஒரு வேலை பண்ணுவாரு. ஸோ அது வந்துட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கும், பயமா இருக்கும், அவரோட கேரக்டர்ஸும் பயமா இருக்கும். சில பேருக்கு அதை பார்க்காமலே இருக்கலாம். ஸோ என்னோட மென்டாலிட்டிக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இந்த படத்துல ஹீரோயின், ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நீட்டான சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. நீ பேசுறத பார்த்தா அவ கூட க்ளோஸ் ஆயிடும் போல இருக்கு. அண்ட் அதை தாண்டி விஜய் சேதுபதி ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங்கா இருந்துச்சு. அவர் என்ன ஏது எப்படிப்பட்டவர் அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ஆள், ஆனா யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இந்த படத்துல ஒரு கேரக்டரிசம் பண்றாரு. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா தோணுது அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அது பயங்கரமா இருக்குல்ல. அதுதான் இந்த படம். நீயாடா அதெல்லாம் பண்ணு, இப்ப சொல்லு, எனக்கு தெரியணும். யாரா நீ? இந்த ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்கல்ல. ஸோ அது வந்துட்டு ஒரு அந்த சீட் ஆடுறதுல ஒரு கார்டு மாதிரி. ஸோ அந்த கார்டுக்கான விளக்கத்தை வந்துட்டு ஒரு மைல்டான ஸ்டேஜில் வந்துட்டு காமிப்பாங்க. அப்படியே வந்துட்டு அந்த கார்டை விளையாடுறது. ஸோ அதில் வந்துட்டு ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரி, லைக் வந்துட்டு அதை எப்படி சொல்றது, அது ஒரு வேற விதம் ஸ்மக்லிங் கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்துட்டு பண்ணும்போது அதில் அவரோட அந்த வேகம் கண்ணு, ஸோ இந்த மாதிரி அவரோட வே ஆஃப் ஆக்டிங் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவர் பண்ண அந்த ஒரு விளையாட்டுல வந்துட்டு வினையும் ஆகும். ஸோ அந்த விளையாட்டு வினையாகிற அந்த டைம்ல வந்துட்டு அவரு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தது எனக்கு அதுதான் ஒரு கெஸ்ஸிங்கா இருந்துச்சு. இவர் யாரு, இவரோட பேர் என்ன, இவரோட ஊர் என்ன, இவர் என்ன பண்ணாரு. இந்த கைதி படம் பாத்தீங்கல்ல, அப்ப வந்துட்டு ஜெயில இருந்து வெளில வந்ததுதானே சார் தெரியும், ஏன் உள்ள போனேன்னு தெரியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இவர் ஏன் உள்ள போனாரு, ஏன் வெளில வந்தாரு, என்ன காரணம், அங்க இருக்கிறவன் யாரு, ஜெயில இருக்கிறவன் யாரு, இவர் எதுக்கு சண்டை போடான்னு சொல்றாரு. ஸோ இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த படத்துல எனக்கு வந்துட்டு இருக்குது. மொத்த படமும் வேணும்டா.
அது ஒரு ரீசனா சொல்லுவாரு இவங்க லவர் கிட்ட. ஸோ அது எதிர்த்து ஒருத்தவங்களை மீட் பண்ணி லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்க போய் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிப்பாங்க. இதை தாண்டி அவருக்கு வந்துட்டு அவர் ஒரு பணத்தை அடிப்பாரு. லக்குங்கிறது எந்த அளவுக்குன்னு பாருங்க. அவர் பணத்தை அடிச்சதுக்கு அப்புறம் அண்ட் வந்துட்டு இந்த இந்த இது இருக்குல்ல லாட்டரியில வந்துட்டு இவருக்கு வந்துட்டு 48 கோடி சம்திங் விழுந்துரும். ஸோ அது வந்துட்டு இவருக்கு ஒரு பம்பர் ஆஃபரா இருக்கும். ஸோ ஓகே எஸ் அப்படின்ட்டு. அண்ட் யோகி பாபுவோட காமெடிஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏச்சாக் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் போக போக சூப்பர்ரா அப்படி மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஒரு இடத்துல இந்த கில்லி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கில்லி படத்தை நீங்க கரெக்டா ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய இடத்துல த்ரிஷா தான் விஜயை மாட்டி விடுவாங்க. ஸோ அது வந்து தனியாக வீடியோ போடலாம். ஸோ அந்த மாதிரி மாட்டி விடுவாங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துல யோகி பாபு தான் மாட்டி விடுவாரு. இப்போ வந்துட்டு உண்மையே தெரியாது, பட் ஆனால் உண்மையே தெரியாது இருக்கும்போது வந்துட்டு அங்கே மாட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்துல வந்துட்டு வித்தியாசமா ரகரகமா வந்துட்டு நம்ம யோகி பாபு வந்துட்டு விஜய் சேதுபதி போட்டு செய்வாரு. பிகாஸ் தெரியாதனமா வாயை விட்டு வளர்றது. நீ வரவே வேணாண்டா, நீ எங்க ஓரமா போயிடுறான்னு சொன்னாலுமே வந்துட்டு வாலண்டரியா வேணா வந்து விழும் தெரியுமா. ஸோ அதான் இங்க காமிச்சிருந்தாங்க. அது வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அட்டாங்கோயா அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ஃபன்னா சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன் ஸ்லோவா லைட்டா அப்படியே பிக்கப் எடுக்கிறது வரைக்கும் கொஞ்சம் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. என்னடா இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியா இருக்கு? சிவகார்த்திக் மாதிரி இருக்குதே. சிவகார்த்திகேயனா? அண்ட் அதை சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவர் வந்துட்டு ஒரு திருடுற ஒரு ஒர்க்கே வந்துட்டு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடப்பா இருக்கும். நான் வந்துட்டு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்தேன். அது ரிவ்யூ பார்க்கும்போது வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு, பழைய படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. எஸ், பழைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஸ்பீட் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஸ்லோவா எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன இடத்துல ஒரு கேப்பு ஸ்லோவா இருக்கும். அதுக்கடுத்து எல்லாமே ஃபுல்லா டக் 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 டக்குன்னு போயிடும். ஆனா இந்த மாதிரி இவ்வளவு கதையை வந்துட்டு எவ்வளோ ஸ்லோவா எடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா எல்லாம் பழைய படத்தை காமிச்சிருக்காங்க. இது அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்குது. ஸோ அது நீங்க நம்பி பார்க்கலாம். ஸோ ஏஸ் படம் உங்களை வந்துட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ண வைக்கும், சிரிக்க வைக்கும், ஹாப்பியா என்டர்டெயின் ஆகுவீங்க. அண்ட் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய உங்களை அறியாம சிரிப்பும் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் நிறையவே இருக்குது. ஸோ மறக்காம நீங்க வந்துட்டு இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து ட்ரை பண்ணுங்க. நான் இந்த படத்தை வந்துட்டு 2 நாள் மட்டும் தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றது. சரி, எல்லாம் நிலைமை. அண்ட் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீன்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் எஸ்கே.